நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். கௌதம் இருக்கார்ல, கௌதம் வந்து ராமச்சந்திரனோட காலை வந்து கழுவி விடுறாரு அப்படின்னு தாங்க சொல்லணும் எல்லாரும் முன்னாடியும் வச்சு. அதெல்லாம் பார்க்குறதுக்கு சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து நம்ம கௌதம் வந்து வேஷ்டி சட்டை கட்டிட்டு ஆள் ஜம்முன்னு வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட் சைடு பார்த்தா நம்ம மதுமிதா இருக்காங்கல்ல, மதுமிதா வந்து மேக்கப் எல்லாம் போட்டு பூவெல்லாம் வச்சு கல்யாண பொண்ணு கோலத்தில் வந்து சூப்பராக வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. 2 பேருமே பார்த்துக்கிட்டே ஒரு பேக்ரவுண்ட் சாங் போட்டு அப்படியே வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்தவொடனே அங்கே இருக்கிற பெரியவங்கலாம் சொல்கிறாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து சில சடங்கு சம்பிரதாயம்லாம் இருக்குது, அதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து சகுந்தலா வந்து சொல்கிறாங்க, மாப்பிள்ளையோட அப்பா இருக்கார்ல, அவர் வந்து எங்கள் பையன் அதாவது கௌதமோட காலை வந்து கழுவி விடணும், அதுக்கு பேர் வந்து பாத பூஜைன்னு சொல்லுவோம், அது எல்லோரும் முன்னாடி வச்சு வெளியில் வச்சு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக் ஆகிடுது. என்னது காலை கழுவணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி என்ன பண்ண, அவங்க தான் சடங்கு சம்பிரதாயம்னு சொல்கிறாங்களே, பண்ணித்தான் ஆகணும், நம்ம பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து ராமச்சந்திரன் வந்து முடிவெடுக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து லட்சுமணன் வராரு, என்ன ராம்கி ப்ரோ, ஒரு சடங்கு சம்பிரதாயம் கூட பண்ண மாட்டீங்களா, என்ன ப்ரோ இவ்வளோ யோசிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நான் பண்ண மாட்டேன்னு எப்போங்க சொன்னேன், நான் பண்ணுறேன்னு தான் சொன்னேன், வெளியில் வச்சு பண்ணிடுவோம், சூப்பராக பண்ணிடுவோம், என் மாப்பிள்ளைக்கு நான் பண்ணாமல் வேறு யார் பண்ண போகிறது அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ராமச்சந்திரன் சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கூட்டமாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து நம்ம கௌதமுக்கு வந்து ஒரு சேரு, கால் வைக்கிறதுக்கு ஒரு பெரிய தட்டு மாதிரி வச்சுருக்காங்க, காலை கழுவி ஒரு இடத்துக்கு வைக்கிறதுக்கு. அந்த இடத்துல வந்து நம்ம கௌதம் வந்து அந்த சேரில் உட்கார மாட்டேன்னு சொல்கிறாரு. மாப்பிள்ளை உட்காருங்க, உட்காந்தா தான் உங்கள் காலுக்கு வந்து நான் பாத பூஜை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ராமச்சந்திரன் சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இல்லை நான் உட்கார மாட்டேன், நீங்கள் அந்த சேரில் உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன மாப்பிள்ளை மறந்துட்டீங்களா, நான் தான் உங்களுக்கு பாத பூஜை பண்ணணும், நீங்கள் பாட்டுக்குள்ளே நீங்கள் உட்கார மாட்டேன்னு சொன்னால் என்ன பண்ணுறாரு, என்ன அர்த்தம், உட்காருங்க மாப்பிள்ளை அப்படிங்கிற மாதிரி வந்து ராமச்சந்திரன் சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் தான் உட்காரணும், ஏன்னா வந்து நான் உங்களை வந்து அப்பா ஸ்தானத்தில் வச்சு பார்க்குறேன், எனக்கு எங்கள் அப்பாவை வந்து ரொம்ப பிடிக்கும், அது மட்டும் இல்லாமல் என்னோடய ரோல் மாடலே எங்கள் அப்பா தான், எங்கள் அப்பா வயசாகிடுச்சு உங்களுக்கு, அது மட்டும் இல்லாமல் மதுமிதாவோட அப்பா நீங்கள் ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருக்கீங்க, நீங்கள் வந்து என்னை உட்கார வச்சு என் காலை கழுவுறதுல வந்து எனக்கு சுத்தமாக உடன்பாடு இல்லை, அதனால் நீங்கள் உட்காருங்க, உங்களோட காலை தான் நான் கழுவ போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை பார்த்தோன்னே சகுந்தலாக்கு என்னடா நம்ம ஒரு பிளான் போட்டோம், இங்கே வேறு மாதிரி பிளான் நடந்துக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷாக்காகி பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அவர் ராமச்சந்திரன் வந்து வேண்டாம் உட்காருங்க மாப்பிள்ளை, நீங்கள் உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி எவ்வளவோ சொல்லி பார்க்காங்க. ஆனால் நம்ம கௌதம் வந்து கேட்கவே மாட்டேன், நீங்கள் தான் உட்காரணுப்பா உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு அவங்களோட காலுக்கு வந்து பாத பூஜைலாம் பண்ணுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. பண்ணி முடித்த உடனே நம்ம ராமச்சந்திரன் வந்து சொல்கிறாங்க, தம்பி உங்களை மாதிரி ஒரு மாப்பிள்ளை வந்து எங்களுக்கு கிடைக்கிறது நாங்கள் தான் கொடுத்து வச்சுருக்கணும், தங்கமான பையன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த நேரத்தில் வந்து நம்ம ரேணுகா இருக்காங்களே, ரேணுகா வந்து சொல்கிறாங்க, தம்பி உண்மையை சொல்கிறேன், மதுமிதா வந்து போன ஜென்மத்தில் வந்து ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கா, அதனால தான் உங்களை மாதிரி பையன் வந்து அவனுக்கு வந்து மாப்பிள்ளையாக கிடச்சிருக்காங்க, எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது தம்பி, சந்தோஷமாக இருக்குது தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி பேசிக்கிட்டே இருக்காமல் வாங்க, நேரம் ஆயிடுச்சு, போய் கல்யாணத்தை முடிப்போம்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து மண்டபத்துக்குள்ளே போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.